மண்ணே இல்லாம மாடி தோட்டத்துல செடி வளர்க்கலாம். இத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, இப்ப நம்ம பார்க்க போற மெத்தட் படி மண்ணே இல்லாம மாடி தோட்டத்துல செடி வளர்க்க முடியும். இதுக்கு கிட்டத்தட்ட வீட்டுல ஒரு 10க்கு 10 இடம் இருந்தாலே போதும். அதுல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அது எப்படா மண்ணே இல்லாம செடியை வளர்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க வளர்க்கலாம். எப்படின்னா தண்ணியிலேயே நம்ம செடியை வளர்க்கலாம். தண்ணியில செடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் அப்புறம் ஆக்சிஜன் இதெல்லாம் கொடுத்து நம்ம செடியை வளர்க்க முடியும். இந்த மெத்தடுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோபோனிக். ஹைட்ரோபோனிக்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய டைப்ஸ் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி சேனல் greenformulalandscapers. நான் உங்கள் ஜெயசெல்வன். நம்ம வீட்லயே நமக்கு தேவையான காய்கறி செடிகளை ஃப்ரெஷ்ஷா வளர்க்க முடியும், அதுவும் தண்ணீர்ல வளர்க்க முடியும் இந்த ஹைட்ரோபோனிக் மெத்தட் மூலமா. ஃபர்ஸ்ட் ஹைட்ரோபோனிக்னா என்ன? ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல, அதாவது பாலியூஸ் அது மாதிரி யூஸ் பண்ணி டெம்பரேச்சர் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி வைப்பாங்க. செடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெட் பாட்னு சொல்லக்கூடிய நெட் பாட்ல காயர் பித் ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நமக்கு தேவையான செடியோட விதையை வந்து அந்த நெட் பாட்ல ஊனி விட்டுருவாங்க. ஊனி முடிச்சதுல இருந்து ஒரு 30 நாளைக்கு அப்புறம் அந்த விதை நாத்து வந்து ரெடியாக ஆரம்பிக்கும். அப்படி ரெடியான அந்த நாத்தை வந்து ஏற்கனவே செட் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோபோனிக் செட்டப்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு துளையில வந்து அதை வச்சிருவாங்க. இந்த ஹைட்ரோபோனிக் செட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேங்க் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அந்த டேங்க்ல வந்து தண்ணீரை விட்டுருவாங்க. அந்த தண்ணீர்ல செடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு ஏர் பம்ப் மூலமா அந்த வாட்டரை வந்து சர்க்குலேட் பண்ணுவாங்க. இப்படி சர்க்குலேட் ஆகக்கூடிய அந்த தண்ணியில வந்து செடியோட வேர் வந்து நனைஞ்சிருக்கும். இப்படி நனைஞ்சிருக்கக்கூடிய வேர் வந்து அந்த தண்ணீர்ல இருந்து செடிக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வளருது. இந்த செட்டப் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல வச்சிருப்பாங்க. அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹியூமிடிட்டி அப்புறம் சன்லைட் இது எல்லாமே கண்ட்ரோல்டு செய்யப்பட்டு செடிக்கு தேவையான அளவு மட்டுமே கிடைக்கும். இது போல செடி வளர்றதுக்கு தேவையான சரியான சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறதுனால நம்ம மண்ணில் வளர்க்கக்கூடிய செடிகளை விட இந்த மாதிரி ஹைட்ரோபோனிக் மெத்தட்ல வளர்க்கக்கூடிய செடிகள் வந்து ரொம்ப செழிப்பா வளருது. இந்த ஹைட்ரோபோனிக்லயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட மெத்தட்ஸ் இருக்கு. ஆனா அதிகபட்சமா பாத்தீங்கன்னா இந்த 6 மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அது என்னென்ன மெத்தட்ஸ் கேட்டீங்கன்னா, டீப் வாட்டர் கல்ச்சர், வீக் சிஸ்டம், நியூட்ரியன்ட் ஃபிலிம் டெக்னிக் சிஸ்டம், எப் அண்ட் ஃப்ளோ சிஸ்டம், ட்ரிப் சிஸ்டம், அப்புறம் ஏரோபோனிக் சிஸ்டம். ஓகே, ஹைட்ரோபோனிக்னா என்னன்னு பார்த்துட்டோம். அது எப்படி ப்ராசஸ் ஆகுது அதையும் பார்த்துட்டோம். இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் மெத்தட்ல செடி வளர்க்கறதுக்கும் மண்ணில் செடி வளர்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம், என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அதை பத்தி பார்க்கலாம். ஹைட்ரோபோனிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90% வரைக்கும் வந்து வாட்டர் சேவ் பண்ணலாங்க. என்னடா தண்ணியில வளர்க்கலாம்னு சொல்றேன், ஆனா வாட்டர் எப்படி சேவ் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியை வந்து திரும்ப டேங்க்ல கலெக்ட் பண்ணி வச்சுட்டு திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% வாட்டர் மட்டும் தான் செலவாகும். அதாவது நம்ம மண்ணில் விவசாயம் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 100 லிட்டர் தண்ணி தேவைப்படுதுன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் தண்ணியே போதுமானது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாலி ஹவுஸ் செட்டப்ல வளர்க்கறதுனால செடிக்கு தேவையான மைக்ரோ கிளைமேட் வந்து இந்த பாலி ஹவுஸ் வந்து கொடுக்குது. இப்ப வெளியில பாத்தீங்கன்னா புயல் அந்த மாதிரி பிரச்சனை இல்ல, காற்று அடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா செடி வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். செடி வந்து இந்த மாதிரி பாலி ஹவுஸ் செட்டப்ல இருக்கிறதுனால காற்றோட வேகம் வந்து இங்க செடியை பாதிக்காது. அது மட்டும் இல்லாம அதிகபட்சமான வெயில் அடிக்கும் போது நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோலுக்குள்ள பண்ண முடியும். இது போக வெளியில பறக்கக்கூடிய பூச்சிகளோட தொல்லை வந்து மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா நம்ம ஃபுல்லா பாலி ஹவுஸை க்ளோஸ் பண்ணிடுறதுனால பூச்சி தாக்குதல் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து நம்ம தரையிலிருந்து ஒரு 3 அடிக்கு மேலதான் நம்ம செடி வைக்கிறோம். அதனால தரையிலிருந்து வரக்கூடிய பூச்சிகள், மண்ணிலிருந்து வரக்கூடிய பூச்சிகளோட தொல்லையும் இருக்காது. சோ இதனால நம்ம பூச்சிக்கொல்லி அந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் வந்து 90% கிடையாது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வளர்க்கறதுக்கு ஒரு அளவு சின்ன இடமே இருந்தாலே போதுமானதுதான். நம்ம எல்லா காய்கறியும் வளர்க்க முடியாட்டியும் கீரைகள் அது போன்ற மூலிகை செடிகள் எல்லாத்தையுமே நம்ம வளர்த்துக்க முடியும். இன்னும் ஒரு முக்கியமான பெனிஃபிட் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம மண்ணில் ஒரு செடியை விதைச்சு அது வளர்ந்து அறுவடை கொடுக்கறதுக்கு ஒரு 90 நாள் ஆகுதுன்னா இந்த ஹைட்ரோபோனிக் முறை மூலமா வளர்க்கக்கூடிய செடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 நாள்லயே வந்து நமக்கான அறுவடை கொடுத்துருது. செடியை வந்து நம்ம ஒரு சின்ன நெட் பாட்ல கோகோபிட் வச்சு வைக்கிறதுனால களைப்புள்ள வளர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே குறைவு. சோ நமக்கு வந்து களை எடுக்கக்கூடிய விலை வந்து ரொம்பவே மிச்சமாகும். அது மட்டும் இல்லாம மாடி தோட்டத்துல நம்ம க்ரோ பேக் வச்சு மண்ணெல்லாம் வச்சு வளர்க்கும் போது அதுக்கான வேலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும். ஆனா இந்த மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை வந்து ரொம்பவே குறைவு. சரி, இதுல இருக்கக்கூடிய நன்மைகள் பார்த்துட்டோம். இதுல இருக்கக்கூடிய டிமெரிட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும், ரொம்ப அதிகமா செலவாகும். அது மட்டும் பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லா வகையான செடிகளும் வளர்க்க முடியாது. காய்கறி செடிகள், கீரைகள், மூலிகைகள் இந்த மாதிரி சின்ன வகையான செடிகள் தான் நம்ம வளர்க்க முடியும். ஓகே, ஹைட்ரோபோனிக் பத்தி இதுவரைக்கும் நம்ம பார்த்த தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நம்ம வீட்டுல கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி ஹைட்ரோபோனிக் மெத்தட்ல சிம்பிளா சில செடிகளை வளர்க்கலாங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல கார்டனிங் வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயசெல்வன். நன்றி, வணக்கம்.